ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஜனசூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காட்சமா சிவாதாத்ரி சோகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி 25/7/2016 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். நிறைய பேருக்கு இந்த 60, 70, 80 வயதில் பண்ணக்கூடிய சாந்தி ஹோமங்களில் நிறைய சந்தேகங்கள் இருந்துருக்கு. நிறைய பேருக்கு 60வது வயதில் பண்ணக்கூடிய 70வது 80வது வயதில் பண்ணக்கூடிய சாந்தி ஹோமங்களை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருந்துருக்கு. பொதுவாக என்ன சொல்வான்னா, ஒரு கல்யாணமான அந்த மாதம் அந்த வருஷம் பண்ணுறது, பிறந்த நாள் அன்றைக்கி பண்ணுறது, இதெல்லாம் சாந்தி ஹோமங்கள் பண்ணுறது விசேஷம். பொதுவாக ஆயுஷ ஹோமம்னு சொல்லுவாள், மிருத்யுஞ்ச ஹோமம்னு சொல்லுவாள். வைணவர்கள் பெரும்பாலும் சுதர்சன ஹோமம் பண்ணுறது உண்டு. இப்போ உங்களுக்கு இந்த 60வது வயது அப்படி பண்ணுறது நிறைவு, 60வது வயது நிறைவுன்றது எல்லா இடத்துலையும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சம்பிரதாயங்களில் தான் மாறுதல் இருக்கும். இந்த 60வது வயதாக இருக்கட்டும், இல்லை பீமரத சாந்தியாக இருக்கட்டும், உக்ரரத சாந்தியாக இருக்கட்டும், சகசிரகலா சந்திர தரிசனமாக இருக்கட்டும், சம்பிரதாயங்களில் மாறுதல் இருக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஹோமம் பண்ணுறாங்கன்னா அந்த ஹோமத்தில் சில மாறுதல் இருக்கலாம். ஆனால் பண்ண வேண்டியதுன்ற ஒரு முக்கியமான விஷயம். சிலர் என்ன நினைக்கிறான்னா, முதல் தாரம் இறந்து 2வது தாரம் இருக்குன்னா, அப்போ 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிட்டா அவர் 60 வயது பூர்த்தி பண்ணலாமா வேண்டாமான்ற சந்தேகம் சிலருக்கு இருக்குது. அதே மாதிரி 2ஆம் தாரம் பண்ணிட்ட பிறகு 70வது வயது பண்ணலாமான்னு சந்தேகம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் 2வது தாரமாக இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். முதல் தாரம் கல்யாணம் பண்ணி அந்த அம்மா இல்லாமல் 2வது தாரம் பண்ணிக்கும் பொழுது இவருக்கு 60 வயது பூர்த்தியானால் அந்த 60 வயது பண்ணி தான் ஆகணும். 60 வயது 70 வயது 80 வயது பண்ணி தான் ஆகணும். மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் மதியம் 12:20க்கு ராசிக்குள் நுழைந்து விடுகிறது. ராசிக்குள் வரும் சந்திரனை குரு பார்க்கிறது. குரு பார்வையிலே ராசியில் சந்திரன். இன்னைக்கு மத்தியானத்திலேருந்து ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலவரம். குருவிற்கு திரிகோணஸ்தானத்திலே சந்திரனும், குருவிற்கு கேந்திரஸ்தானத்திலே ராசி அதிபதி செவ்வாயும் அமர்ந்திருக்கின்ற மிக மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி என்று திரும்பும் மருங்கெல்லாம் வெற்றி வாகை சூடுகின்ற அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் புத்திஸ்தானம் என்று சொல்வார்கள். அதிலே புதனும் குருவும் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். மேஷராசிக்கு புதன் 3, 6 குடைவன், நன்மை செய்யாத கிரகம் என்றாலும் அது 5ஆம் இடம் சென்று அங்கே குருவோடு இணைந்திருப்பதால் அது ஒரு அற்புதமான நன்மையை செய்ய போகிறது. ஆகவே மாணவ மாணவியருக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல நாள். சுய தொழில் செய்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மேஷ ராசி பெண்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். இன்று மாலை நேரத்திலே ஆலயத்திற்கு சென்று காலபைரவர் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். இது ஒரு நல்ல நாள்.
ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. முற்பகலிலே சந்திரன் ராசிக்கு 11ஆம் இடமாகிய மீனத்தில் இருக்கிறது. மதியம் 12:20க்கு 12ஆம் இடமாகிய மேஷத்திற்கு வந்து விடுகிறது. 11லேருந்து நகர்ந்து 12ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்து விடுகிறது. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். ரிஷபம், சிம்மம், தனுசு, கும்பம் ஆகிய 4 ராசிகளுக்கும் தேய்பிறை நேரங்களிலே அதிக நன்மைகள் நடக்கும். ரிஷபம், சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் தேய்பிறையில் தான் ஜாஸ்தி நல்லது நடக்கும். முகூர்த்தம் கூட தேய்பிறை முகூர்த்தத்தில் வச்சா கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து ஒன்றாக இணைவார்கள். தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடுகளிலே வசித்து கொண்டிருப்பவர்கள் மீண்டும் இப்பொழுது குடும்பத்தோடு சேர்ந்து ஒரே இடத்திலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். எய்தர் நீங்கள் அங்கே போவீங்க அல்ல அவங்க இங்கே வருவாங்க, ரெண்டில் ஏதாவது ஒன்று. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். 2, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் குரு ராகுவோடு இணைந்திருக்கிறது 4ஆம் இடத்திலே. இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு கிரக சேர்க்கை. புதன் குரு ராகு சேர்க்கை என்பது ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன். ஆகவே உங்களுக்கு செல்வச் செழிப்பு ஏற்படும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 10இல் பகல் 12:20 வரையிலே, அதன் பிறகு 11இல். சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய தினம் புதனின் நட்சத்திரமான ரேவதியிலும் கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினியிலும் இருக்கிறது. ராசி அதிபதி புதனின் நட்சத்திரமான ரேவதியிலே சந்திரன் முற்பகலிலே சஞ்சரிக்கக்கூடிய அந்த பகுதி இன்னும் சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்கு வருவதை காட்டிலும் 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய முற்பகுதி இன்னும் சற்று சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியத்திலே உள்ள குறைபாடுகளெல்லாம் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டு வரும். மிதுன ராசிக்காரர்கள் தயவு செய்து ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒவ்வாமைங்கிறது இப்போ ஏற்படும். ஒருத்தர் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஒருத்தருக்கு அது உடம்புக்கு ஒத்துக்காது. அதுக்கு பேர் தான் ஒவ்வாமை, அலர்ஜி அப்படிங்கிறோம். அந்த ஒரு ப்ராப்ளம் இப்போ ஏற்படும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்காதீங்க. ஹெல்த் இதுவாகிடும். உங்களுக்கு ஷுவராக இது நிச்சயமாக ஒன்றும் பண்ணாது. இந்த சாப்பாடு, இந்த உணவு, இந்த காய்கறி, இந்த பதார்த்தம் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாதுன்னா அப்போ அதை சாப்பிடலாம். அதனால் உணவு பழக்க வழக்கங்களிலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஹைஜீனிக் ஃபுட்டு, நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. டாக்டர்ஸ் அட்வைஸோட, நியூட்ரிஷியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய அட்வைஸோடு எடுத்துங்க. அவங்க அப்படி தான் அட்வைஸ் பண்ணும்போது ஒரு தடவை சொன்னாங்க, நீங்கள் சார் ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னாங்க. பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னு நான் கேட்டேன். ஐயோ மொத்த ஃபுட்டே அதுதான் அப்படின்றாங்க. மொத்த ஃபுட்டு ஒரு சப்பாத்தி எப்படிங்க சாப்பிட முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி டாக்டர்ஸை கேட்டே நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் உணவு விஷயத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசியிலே சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. 2ஆம் இடத்திலே புதன் குரு ராகு சேர்க்கை. சந்திரன் இன்றைய தினம் 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் மாறி வருகின்ற ஒரு நாள். 9ஆம் இடத்திலே காலையிலே இருக்கிறது. மதியம் 12:20க்கு 10ஆம் இடமாகிய மேஷத்திற்குள் சந்திரன் வருகிறது. இவ்விரு இடங்களிலுமே உங்களுக்கு நன்மைத்தான் செய்யும். உங்கள் ராசி அதிபதியே சந்திரன் தான். அந்த சந்திரன் 9லும் 10லும் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். வழக்கத்தை விட உங்களுக்கு ஒரு உத்வேகம் அதிகரிக்கும். வேகம், உத்வேகம், விவேகம் இதெல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம். உடல் வேகத்தை விட புத்தி வேகம் ரொம்ப முக்கியம். மைண்ட் வேகமாக வேலை செய்யணும், பாடி வேகமாக வேலை செஞ்சு பிரயோஜனம் இல்லை. இன்றைய தினம் நீங்கள் மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். உங்கள் ராசி அதிபதியே மதி, தட் மீன்ஸ் சந்திரன்.